நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைக்கி டேட் கிழிக்கிற போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நினைவு நாள்னு போட்டிருந்தது. எனக்கு அவருடைய பல பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் ஒரு சிம்பிள் டியூன், எல்லாரும் பாடக்கூடிய ஒரு சிம்பிள் டியூனில் சிம்பிள் வேர்ட்ஸில் ஒரு அழகான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றிலிருந்து ஒரு 20 வரைக்கும் கொண்டாட்டம் பாட்டாக தான் இருக்கட்டும், இல்லைன்னா சிரிப்பு பாட்டு இருக்கு இல்லையா, பிற ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, அந்த பாட்டாக இருக்கும். என்னை ரொம்ப கவர்ந்த பாட்டு, காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. கொஞ்சோண்டு பகுத்தறிவு சொல்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அந்த டிஏ முதலம் பாடுற போது, ஈசன் பெயரால் இயக்கும் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க, அது இல்லாம எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. அது அவர் கோழி இல்லாம தன்னால முட்டைகளை குஞ்சுகளை பொறிக்க வச்சான், உங்க ஒப்பான் பாட்டான் காலத்தில் யார் இந்த கோளாரை கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்ச உடனே, அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாரிக்காரனை முட்டையொன்று பண்ண சொல்லுங்க, பார்ப்போம் முட்டையொன்று பண்ண சொல்லுங்க, வாய் கூசாம எதையும் யோஜனை பண்ணாம பேசுவது தப்பிதமுங்க. இவங்க கடவுளுக்காக பேசுறாங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. டரட்டேன். எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. இப்ப இயற்கையும் கூட செயற்கையில் ஆகும் முயற்சியும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு நான் சொன்ன 2-3 பாட்டு பட்ட ஞாபகம் வந்தது. 2-3 தான். நிறைய பாடல்கள் நீங்கள் ஒரு நல்ல நம்மளை சீரியஸ் ஹிந்தியில் அந்த வர அதான் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த சிம்பிளிசிட்டி தான். அந்த அழகான சிம்பிள் வேர்ட்ஸு, அழகான சிம்பிள் டியூன் மனதில் பதிய வைத்த என்எஸ் கிருஷ்ணன் நினைவு நாள். மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்ஷா ஐயா. காட் பிளஸ் ஆல்.